நம்ம என்ன எலிசபெத் மகாராணியா அப்படியே சொகுசா இருக்கிறது? விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அதுக்கப்புறமும் நாம ஒரு வீட்டில் இருக்கோம்னா அந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமா இருந்துதான் ஆகணும். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதால டாக்டர் அவங்கள வேலை செய்யாம பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதான் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க வேலை செய்யற பார்த்ததும் டென்ஷன் ஆகி கத்திட்டேன். நான் அவ்வளோ கோபமா. இருக்கட்டும் மாமா, நீங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தண்டமா இருக்காத. திங்கிற சோத்துக்கு ஏதாவது வேலையை பாருன்னு தானே சொன்னீங்க. புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அப்படி இல்லை மீனாட்சி. விடுங்க மாமா. அதான் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் சொன்னீங்களே. இந்த வீட்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் என் நேரம். பிறந்த வீட்ல இருந்து எங்க அப்பா என்ன துரத்திட்டாரு. என் மாமா வீடு தானே நினைச்சு இங்க வந்தேன். இங்கேயும் என்ன விருந்தாளின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்து போய் நிக்கிறேன். நான் ஒன்னும் உடம்பு வளையாமலோ இல்ல வேலை செய்யாமலோ இல்ல மாமா. வந்த அன்னையில இருந்து நானும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அத்தை தான் வேலை செய்யாதன்னு தடுத்தாங்க. அதனாலதான் நான் நேரத்தை நகர்த்த முடியாம டிவி பார்த்தேன், படுத்து தூங்குனேன், செல்போன்ல பாட்டு கேட்டேன். தப்புதான், எல்லாமே என் தப்புதான். மீனாட்சி அதை நான் ஏன் சொன்னேன்றதுக்கு காரணம் இருக்கு. எல்லா காரணத்தையும் தான் தெளிவா சொன்னீங்களே மாமா. எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க மாமா. என் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டல்லையோ இல்ல மைனா வீட்லயோ நான் இடம் மாதிரி போயிடுறேன். ஆனா அது வரைக்கும் வீட்ல சும்மா தண்டமாலாம் இருக்க மாட்டேன். 10 பாத்திரம் தேய்ச்சோ, துணி துவைச்சோ, சமையல் பண்ணியோ இந்த வீட்டுக்கு உதவிகரமா தான் இருப்பேன். சாரி மீனாட்சி. ஐயோ, நீங்க எதுக்கு மாமா சாரி கேக்குறீங்க? நீங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. மீனாட்சி, டாக்டர் அம்மாவை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியுமா மாமா? இல்ல நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அத்தை வேலை பாக்குறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா இது என்ன இதை விட மோசமா இல்ல கேவலமா கூட என்ன திட்டி இருந்திருக்கலாம். நான் மறுப்பு சொல்லிருக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம என்ன ஆரம்பத்திலே வேலைக்காரி மாதிரி நடத்திருந்தீங்கன்னா நானும் பெருசா மனசு உடைஞ்சிருக்க மாட்டேன்.